வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் இன்னைக்கு ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் இது மூன்றோடைய ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எது, அந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் அவுட் பண்ணால் எந்த அளவுக்கு டார்கெட் போவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, அந்த சப்போர்ட்டோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா, சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி டெய்லி ப்ரிடிக்ஷன், கீ லெவல் மற்றும் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்ட்டு சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷனே ரொம்ப 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 சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுதான் நம்மளுடைய வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப். வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எளிமையான அடிப்படையான சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை பயன்படுத்தி லைவ் மார்க்கெட்டில் எங்கெல்லாம் என்ட்ரி எடுக்கணும், எந்த அளவுக்கு டார்கெட் வைக்கணும், எந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்ற விஷயங்களை லைவ் மார்க்கெட்லேயே சொல்லி தரதுனால உங்களால் நிறைய விஷயங்கள் கற்றுக்கவும் முடியும், அதே சமயம் சம்பாதிக்கவும் முடியும். விருப்பப்படுறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய ப்ரிடிக்ஷனை நிஃப்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நிஃப்டியில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலாக நான் நம்புறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய டியூரேஷனில் கண்டுபிடிச்சிருக்கேன். சரிங்களா, ஒரு பெரிய டியூரேஷனில் இப்போ பார்க்க போகிறோம். எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அக்டோபர் 26ன்னு நினைக்கிறேங்க. அக்டோபர் 26 இருந்து நான் ஒரு ஃபிபோனச்சி ரிட்ரேஸ்மெண்ட், இதை ஸ்விங்கி லோவாக எடுத்துக்கிறேன். இங்கே இருந்து ஒரு ஃபிபோனச்சி ரிட்ரேஸ்மெண்ட் ட்ராப் பண்ணுறேன். எங்கே இப்போ கொடுத்த ஆல் டைம் ஹை வரைக்கும். ஸோ இந்த ஃபிபோனச்சி ரிட்ரேஸ்மெண்ட் படி சரிங்களா, நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் ஈஸி, அவ்வளோதான், 21,343. ஸோ 21,343 அப்படின்றது சூப்பர் புல்லிஷ் லெவல். ஸோ இந்த லெவல்லையே மார்க்கெட் இன்னும் சஸ்டைன் ஆகிட்டு இருக்கு. இந்த லெவலை பிரேக் டவுன் பண்ணாங்கன்னா தான் ஃபர்தராக டவுன் சைடு வரும். இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இன்னைக்கும் செயல்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன். சரிங்களா, ஸோ ஒரு புள்ளியை கண்டுபிடிச்சாச்சு. ரொம்ப ரொம்ப மேஜரான சப்போர்ட் இது 21,343 நிஃப்டியை பொறுத்தவரை. ஸோ இந்த 21,343 என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்களை அப்புறம் பேசுவோம். இப்போது நான் 5 மினிட் சார்ட் எடுத்துக்கிறேன். 5 மினிட் சார்ட்டில் நாளைக்கு எப்படிலாம் என்னுடைய ட்ரேட் பிளான் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மார்க்கெட் கேப் அப்பாக ஓப்பன் ஆகுது அப்படின்ட்டு வைங்களேன். இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா, ஸோ நேற்றைய டே ஹையில் இருந்து இன்றைய டே லோ வரை, நேற்று ஆரம்பித்த ஃபால் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து இந்த புள்ளி வரைக்கும் அடைஞ்சிருக்கு. ஸோ இன்றைய டே லோ வரைக்கும் ட்ராப் பண்ணிட்டேன். அப்படி பார்க்குறப்போ இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இது 21,568. அங்கே இன்றைக்கும் ஒரு ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ 21,568லிருந்து 21,635 அப்படின்றது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இந்த ரெண்டு இது ரெண்டுமே ரெசிஸ்டன்ஸாக நோட் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் நோட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸில் எங்கே டச் ஆகிட்டு மார்க்கெட்டில் பேட்டர்ன் உருவானாலும் சரி, வால்யூம் உருவானாலும் சரி, அங்கேருந்து நம்ம புட் ஆப்ஷன் பிளான் பண்ணியிருக்கேன். சரிங்களா, ஸோ இங்கேருந்து நான் புட் ஆப்ஷன் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னுடைய டார்கெட்ஸ் எதெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21,568 ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கொண்டு மார்க்கெட் ஃபாலாக ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னா 21,530 அப்படின்றது ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். 21,501 அப்படின்றது ரெண்டாவது டார்கெட் ஆகவும் இருக்கும். 21,501 பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா 21,470, 21,450 வரைக்கும் அதிகபட்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஒரு கேப் அப்பாக ஓப்பன் ஆகக்கூடிய மார்க்கெட்டில். ஓகே, இப்போ கேப் அப் ஓப்பனிங்க்கு சொல்லியாச்சு. இந்த ஃபிபோனச்சி ரிட்ரேஸ்மெண்ட் டெலீட் பண்ணிட்டோம். அடுத்தது மார்க்கெட் கேப் டவுனாக ஓப்பன் ஆனால் தான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது. அல்லது மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலும் சரி, இந்த புள்ளியை நோக்கி வர்ற பட்சத்தில் தான் நமக்கு இன்ட்ரெஸ்டாங்கான ஒரு விஷயம் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷனாக இது இருக்குது. அப்படி பார்க்குறப்ப 21,343 அப்படின்ற புள்ளியை மார்க்கெட் தொட்டுது அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 21,460 அப்படின்ற புள்ளியில் இருந்து 21,300 சரிங்களா, கிட்டத்தட்ட 160 புள்ளிகள் ஒரே ஸ்விங்கில் அப்படியே ஸ்ட்ராங்காக விழுந்திருக்கு. அப்படி விழுந்த இடத்துல இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கவரி இருக்குது. ஸோ
21,343 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அங்கே இருந்து ஒரு ஜோன் மட்டும் இங்கே வந்து நீட்டிச்சுக்கிறேன். மேபி மார்க்கெட் ரிட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறதா இருந்தால் இந்த புள்ளி வரைக்கும் போகலாம் அப்படின்றதுக்காக. சரிங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனில், இந்த ஸ்ட்ராங்கான டிமாண்ட் இருக்கக்கூடிய ஜோனில் மார்க்கெட் என்ட்ரி ஆகிறாங்க அப்படின்றப்போ ரிவர்சல் நடப்பதற்குண்டான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. நான் இங்கே கால் சைடு வந்து பிளான் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ 21,295லேருந்து, அதாவது 21,300லிருந்து 21,340 வரை இருக்கக்கூடிய புள்ளி ஒரு ரிவர்சலாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்ப இங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் எடுக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய டார்கெட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,400 ஃபர்ஸ்ட் டார்கெட், 21,420 ரெண்டாவது டார்கெட், 21,460 வரைக்கும் அதிகபட்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மார்க்கெட் கேப் டவுன் ஆகவோ அல்லது ஃப்ளாட்டாகவோ ஓப்பன் ஆகி இந்த புள்ளிகளை தொடும்போது ரிவர்சல் அப்படின்றது நடக்கும். ஓகே, இது மட்டும் தான் நடப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டான ட்ரெண்டே என்னவாக இருக்குது? ஒரு டவுன் சைட் ட்ரெண்டாக இருக்குது. கிட்டத்தட்ட மார்க்கெட் 22,000 22,120 இப்போது ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 21,300 ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு 800-900 புள்ளிகள் 2 நாட்களில் அப்படியே கடகடன்னு குறைஞ்சிட்டாங்க. ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் ப்ரெஷராக இருக்குது. அப்படி பார்க்குறப்போ மேபி நாளைக்கும் செல்லிங் ப்ரெஷர் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் அதுக்கு ஒரு பிளான் வந்து வச்சுக்கணும் இல்லைங்களா? அப்படி பார்க்குறப்போ 21,340 அப்படின்ற புள்ளியை மார்க்கெட் எப்போ வந்து பிரேக் டவுன் பண்ணுறாங்களோ அப்போது 21,320 21,300 வரைக்கும் புக் பண்ணிடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ண போகிறேன். சரிங்களா? மேபி இந்த புள்ளியிலிருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் எடுக்கலாம் இல்லைங்களா? அதனால் இங்கேருந்து மார்க்கெட் கன்சாலிடேஷன் பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். பையிங் ப்ரெஷர் வரப்போகுதா அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பேட்டர்ன்கள் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அப்படி ரிவர்சல் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன். இந்த புள்ளியை எப்பொழுது 21,300 அப்படின்ற புள்ளியை எப்பொழுது வந்து பிரேக் டவுன் பண்ணுறாங்களோ, சரிங்களா, எப்போ 21,300க்கு பிலோவாக சஸ்டெயின் பண்ணுறாங்களோ அப்போ நான் வந்து என்ட்ரி எடுத்துக்க போகிறேன். 21,300 அப்படின்ற புள்ளிக்கு பிலோவாக சஸ்டெயின் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய அதிகபட்ச டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,220. சரிங்களா? 21,220 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 21,220க்கு பிறகு 21,180. சரிங்களா? 21,180க்கு பிறகு 21,150. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய டார்கெட்ஸாக வந்து இருக்கும். ஸோ என்ன காரணத்தினால பெரிய டார்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோடைய ரேஞ்சு இப்போ வரைக்கும் பார்க்குற வரைக்கும் அப்படி தான் இருக்குது. நிஃப்டி சாதாரணமாக ஒரு நாளைக்கு எவ்வளோங்க மூவ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 100லிருந்து 150 புள்ளிகள் அதிகபட்சம் மூவ் ஆகும். ஆனால் இன்றைக்கி ஒரு 160 புள்ளிகள் ஃபஸ்ட்டு டவுனு, அப்படியே இந்த 160 புள்ளியிலேருந்து இங்கே ஒரு 200 புள்ளிகள் அப்பு, அப்படியே ஒரு 100 புள்ளிகள் டவுன். சரிங்களா? ஸோ இந்த அளவுக்கு பெரிய ரேஞ்சு கொடுக்கறதுனால நான் கொஞ்சம் பெரிய டார்கெட்டாகவே இங்கே புட் ஆப்ஷன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டியில் எப்படி வந்து ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45,304 அப்படின்றது ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இந்த புள்ளியை நான் எங்கேருந்து ட்ராப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்களேன். ஃபிபோனச்சியை 22 நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எதை ஹையாக எடுத்திருக்கேன்? டிசம்பர் 28 வரைக்கும். சரிங்களா? ஒரு ஸ்ட்ராங்கான ஃபிபோனச்சி ரிட்ரேஸ்மெண்ட்டை வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன். அப்படி பார்க்குறப்போ அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட், இந்த சப்போர்ட் அப்படின்றது கோல்டன் ரேஷியோ அப்படின்றது அழைக்கப்படும். இந்த சப்போர்ட் அப்படின்றது ரிவர்சல் லெவல் அப்படின்ட்டு அழைக்கப்படும். ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான சப்போர்ட். ஸோ இந்த சப்போர்ட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து நாளைக்கு உண்டான பிளான் என்ன அப்படின்றத ரொம்ப 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 சிம்பிளாக வந்து பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட்டு சின்னதாக வந்து ஒரு கேப் அப்புக்கு வந்து கொடுக்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வந்து ட்ரேட் பண்ணும். சரிங்களா? இந்த 46,200 அப்படின்ற புள்ளி ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக செயல்படும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ 30 மினிட்ஸ் சார்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். 5 மினிட் இல்லை, 30 மினிட்ஸ் சார்ட்டில் ஒரு 30 மினிட்ஸ் ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக், அதாவது ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ அங்கேருந்து நல்ல ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் வந்து வந்திருக்கு. மார்க்கெட் அங்கே 46,200லிருந்து 45,600 வரை வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு 600 புள்ளிகள் இங்கே இருந்து செல்லர்ஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க. அப்போ மார்க்கெட் நாளைக்கு சின்னதாக ஒரு கேப் அப் வந்து கொடுக்குது அப்படின்னா இந்த 46,200 அப்படின்றது நமக்கு ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் தரக்கூடிய புள்ளியாக வந்து இருப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 45,600 தானே டார்கெட்டாக வைக்கணும் அப்படின்ட்டு வச்சிங்கன்னா சேஃபாக வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள். டார்கெட்டை
சின்ன சின்னதாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்த சப்போர்ட் எது, அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்றத தெளிவாக வந்து நீங்களாக ஓனாக வந்து குறித்து பழகுங்க. இப்போது இங்கேருந்து ரிஜெக்ஷன் பண்ணுது அப்படின்னு வைங்களேன், 46,200 46,000 அப்படின்றது ஃபர்ஸ்ட் டார்கெட். 46,000 45,800 அப்படின்றது ரெண்டாவது டார்கெட். 45,800 பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா 45,600 வரை மூன்றாவது டார்கெட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது நமக்கு பிளான் ஏ. ஒரு சின்ன கேப் அப்பாக கொடுத்துச்சுன்னா, இப்போது கொஞ்சம் பெருசாக ஏதாவது ஒரு நியூஸ் வருது, கொஞ்சம் பெருசாக கேப் அப்பாக ஓப்பனிங் கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அடுத்து இருக்கக்கூடிய 2 இம்பார்ட்டண்ட்டான ரெசிஸ்டன்ஸ் 46,325 46,535. ஸோ 2 விதமான ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸை வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இந்த 2 விதமான ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. அதாவது இங்கேருந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்விங்கி டவுன் கொடுத்துருக்காங்க, இங்கேருந்து 50% 61% ரீச் பண்ணுறாங்க, அங்கேருந்து ரிவர்சல் நடப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பார்க்குறப்போ இந்த புள்ளிகளில் இருந்து நமக்கு பேட்டர்ன்ஸ் உருவாகலாம் அல்லது வால்யூம் உருவாகலாம். அதை வைத்து நான் வந்து புட் ஆப்ஷன் பிளான் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறது டவுன் சைடு வந்துச்சுன்னா நான் முன்கூட்டி சொன்ன மாதிரியே டார்கெட்ஸ் வந்து அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்போ இந்த 46,500 அப்படின்ற புள்ளியை பிரேக் டவுன் பண்ணுறாங்களோ அப்போ ஃபர்தராக கால் ஆப்ஷன் போகும். சரிங்களா? இன்கேஸ் போகுது அப்படின்ற பட்சத்தில் 46,538 அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா 46,750 46,750 பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா 46,880 46,990 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், கேப் டவுனாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லெவல். சரிங்களா? இது ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல். ஸோ இந்த ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் இது ஒரு கோல்டன் ரேஷியோ. ஸோ இந்த கோல்டன் ரேஷியோவில் என்னென்ன நடக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டன் ரேஷியோவை தாண்டி மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்த உடனே வந்து என்ட்ரி எடுத்துக்கக்கூடாது. இங்கேருந்து மார்க்கெட் சஸ்டைன் பண்ணுறாங்களா, கரெக்டாக தான் கரெக்டாக தான் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கா, அல்லது ஒரு கேண்டில் பிரேக் டவுன் பண்ண உடனே அப்படியே வந்து ரிவர்சல் ஆகுதா அப்படின்றதெல்லாம் கவனிச்சுட்டு தான் வந்து என்ட்ரி எடுக்கணும். சரிங்களா? இது ரூல் நம்பர் 1. சரிங்களா? ஸோ அப்படி இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வைங்களேன், 46,300 அப்படின்ற லெவலில் பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த டார்கெட் 45,100, அதுக்கு அடுத்த டார்கெட் 45,000. 45,000 பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா 44,890, 44,750 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. இருந்தாலும் இந்த லெவலை தாண்டி சஸ்டெயின் ஆகுதா அப்படின்றத மட்டும்தான் ரொம்ப ரொம்ப கூர்ந்து வந்து பார்க்கணும். இன்கேஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக அல்லது சின்னதாக ஒரு கேப் டவுன் கொடுத்துட்டு இந்த புள்ளியில் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு வைங்களேன், இந்த 45,300 அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்றத வந்து பார்த்தாச்சு. இப்போ இந்த 45,300 வந்து மார்க்கெட் தொடும்போது பேட்டர்ன்ஸ் ஏதாவது வந்து உருவாகுது, நல்ல ஸ்ட்ராங்கான பையர்ஸ் வால்யூம் வந்து நமக்கு உருவாகுது அப்படின்றத பார்க்குற பட்சத்தில் நம்ம வந்து கால் சைட் போய்க்கலாம். சரிங்களா? ஸோ 45,300 இருந்து 45,500 அப்படின்றது ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். 45,500க்கு பிறகு 45,620, 45,760, 45,900 வரைக்கும் போவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்து சென்செக்ஸில் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சப்போர்ட் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம இப்போது ஒரு பெரிய அளவு ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட்டை வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். இது 26 அக்டோபர் அந்த தேதியில் தொடங்கி இப்போது ஜனவரி 16 அந்த தேதி வரைக்கும் ஹையாக வைத்துக்கொண்டு நம்ம ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். அப்படி பார்க்குறப்போ நமக்கு கிடைச்ச ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் 70,978ங்க. சரிங்களா? இந்த 70,978 அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான புள்ளியை கிடைச்சிருச்சு. இப்போ அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 70,978 இன்றைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக வந்து இருந்திருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டாகவோ அல்லது கேப் டவுனாகவோ ஓப்பன் ஆகுது, இந்த 70,978 கன்சாலிடேஷன் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றப்போ இங்கேருந்து ரிவர்சல் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். 70,978 அப்படின்ற புள்ளியில் மார்க்கெட் கன்சாலிடேஷன் ஆகி ரிவர்சல் ஆகுது அப்படின்னா 71,150 அப்படின்றது ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். 71,230 அப்படின்றது ரெண்டாவது டார்கெட்டாக இருக்கும். 71,230 தாண்டிட்டாங்கன்னா 71,380,
இந்த லெவல் வரைக்கும் போவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எப்போ இந்த 70,976 அப்படின்ற புள்ளிக்கு பிலோவா கன்சாலிடேஷன் அல்லது சஸ்டெயின் வந்து பண்ணுறாங்களோ, இங்கேருந்து நல்ல ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் வந்து கொடுக்குறாங்களோ, அப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70,750. 70,750 பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா 70,600. 70,600 அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 70,450 வரைக்கும் அதிகபட்சம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? இன்கேஸ் கேப் அப்பாக ஓப்பன் ஆகுது, அப்போ எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் ஃபிபோனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட்டை எஸ்டர்டே ஹையிலிருந்து டுடே லோ வரைக்கும் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். அப்படி பார்க்குறப்போ சேமாக அதே விஷயம் தாங்க, வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. சேமாக 2 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 2 ரெசிஸ்டன்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த ஃபிபோனாச்சி டெலீட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், 71,571 அல்லது 71,801 நமக்கு பேட்டர்ன்ஸ் உருவாகலாம் அல்லது வால்யூம் உருவாகலாம். அப்படி வால்யூம் உருவாகிறப்ப நான் வந்து புட் ஆப்ஷன்ஸை பார்க்க போகிறேன். 71,571 மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்னா என்னுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் 71,400. 71,400 பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 71,250. 250 பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா 71,100. அடுத்தது 70,976 வரைக்கும் வந்தாரு. சரிங்களா? எப்போ 71,801 அப்படின்ற புள்ளிக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களோ அப்போ தான் கால் ஆப்ஷன் போகும். சரிங்களா? இது ரொம்ப பெரிய கேப் அப் எடுத்து அதுக்கப்புறம் தான் சஸ்டெயின் பண்ணுவாங்க. பண்ணுற பட்சத்தில் அப்படி தான் நடக்கும் அப்படின்ட்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். என்ன நடக்க போகுது, எவ்வளோ ஆச்சரியங்களை நாளைக்கு மார்க்கெட் கொடுக்க போகுது அப்படின்றத நாளைக்கு மார்க்கெட்டில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நான் இன்றைக்கி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வலியது வாழும். நன்றி.